மணிகண்டன் குருவுக்கு பதிலாக பாடம் நடத்த போறாரு அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டன் உட்கார்ந்துருக்க அவரை சுத்தி மத்த மாணவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மணிகண்டன் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. பல நூல்களோட பேரு வரிசையா சொல்லிட்டே வராரு. ரகுவம்சம், கிருஷ்ணச்சரிதம், சரக சம்ஹிதா, ஜோதிஷம்னு பல நூல்கள் இருக்கு. இந்த எல்லா நூல்களும் இணைஞ்ச அறிவோட அற்புத லோகம் ஒண்ணு இருக்கு. ஆனா ஒரு குருநாதர் அப்படிங்கிறவரு ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி. இது எல்லாத்தையுமே உட்கொண்ட ஒரு பெரிய சமுத்திரம் அவரு. இந்த எல்லா நூல்களுமே பெரிய மலர் மாலை போல இருக்கிறது. விஷயத்தையும் நமக்கு தெளிய வைக்கிறாங்க. நம்மளுடைய புறக்கண் அகக்கண் ரெண்டையுமே தெளிய வைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு குரு நமக்கு செய்வாரு. ஆனா அறிவுல எந்த அவசரமும் கிடையாது. அறிவை பொறுத்த வரைக்கும் ஞானம்ங்கிற ஒரு பெரிய மரத்துல இருந்து நிறைய இலைகள் கிடைக்கும். அந்த இலைகள்ல நம்ம கைப்பிடியில ஒதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இலைகள் இல்லாம எத்தனையோ இலைகள் மூலமாக புது புது விருட்சங்கள், புது புது மரங்கள் வளரும். அது போலதான் அறிவும். ஆனா நம்ம படிக்கிறது நம்ம கைகள்ல கிடைச்ச அந்த இலைகள் மாதிரி தான், கொஞ்சம் தான். ஆனா நம்ம படிக்காம இருக்கிற விஷயங்கள் இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் உடனே கேட்கிறான், யதார்த்தமான குரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருள் இருந்து, அதாவது அறியாமை அப்படிங்கிற இருள்ல இருந்து ஞானம்ங்கிற பிரகாசத்தை கொடுக்கிறவர் தான் குரு. குருவுக்கான ஸ்லோகம் ஒண்ணு சொல்லிட்டு, ஒரு குருவானவர் சமுத்திரம் போல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவரா இருக்கணும். அதே நேரம் அவர் யாருக்கு கத்துக் கொடுக்கிறாரோ அவங்களும் அதை உணர்ந்து உயர்ந்த நிலைக்கு வரணும். இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் உயர்ந்த ஒருத்தர் இருந்தார்னா அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் உண்மையான குரு. அப்படிங்க கண்ணன் கேட்கிறான், நீ சொல்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு நல்லாவே புரியுது, அது எப்படின்னு கேட்கவும், முன்னாடியே நம்ம குரு சொன்னார் இல்லையா, எல்லா விஷயத்தையும் ஒரு குரு கிட்ட இருந்து மட்டுமே நம்ம படிக்க முடியாது. ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சொல்றது ஒரு அர்த்தம் தெரியுமா? அதாவது ஒரு கால் பாகத்தை நம்ம குரு கிட்ட இருந்து கத்துக்கிறோம், இன்னொரு கால் பாகத்தை நம்மளே தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட இருந்தும், நம்ம குடும்பத்திட்ட இருந்தும், நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்தும் கத்துக்க கூடியது ஒரு கால் பாகம். மிச்சம் இருக்க கால் பாகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கணும்னு சொன்னார் இல்லையா. அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ஒரு மாணவன் சொல்றான், ரொம்ப நல்லா சொன்ன, குருநாதர் கிட்ட சில சந்தேகங்கள் கேட்குது, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா இந்த மணிகண்ட குரு கிட்ட எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நீ சொல்ற எல்லாமே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே கும்பிடுறாங்க. அடுத்த காட்சியில மாணவர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க. ஆனா மணிகண்டன் மட்டும் எதையும் யோசிச்ச மாதிரி வச்சிருக்காரு. அவர் எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்போ கண்ணன் தன்னோட அங்கவசரத்தால அவரையும் சேர்த்து கட்டி வச்சிருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டே அதை கழட்டி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க இருந்து போய் பாறையில உட்காந்து வழக்கமா உட்காந்து தியானம் பண்ணுவார்லையே, அந்த மாதிரி அருவி பக்கத்துல இருக்க பாறையில உட்காந்துட்டு ஓம் தத்புருஷாய் வித்மேஹி மகாதேவாய் தீமிகி தன்னோ ருத்ர பிரசோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. மணிகண்டன் தவத்துல உட்கார்ந்து இருக்கிறத சிவன் பார்வதி ரெண்டு பேருமே அங்க கைலாயத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சிவன் சொல்றாரு, மணிகண்டனோட பிறவி ஒரு சாதாரண மனுஷ பிறவி கிடையாது, ஒரு யோகி மாதிரி. அவன் தவத்துல சமாதி நிலையில இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. மும்மூர்த்திகளோட குணங்களும் மணிகண்டன் கிட்ட இருக்கு. அதர்மம் ரொம்ப நாள் ஜெயிக்க முடியாது, தர்மம் கண்டிப்பா ஜெயிக்கும். அதர்மத்தை எதிர்க்கக்கூடிய சாமர்த்தியம் மணிகண்டனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லவும் பார்வதி கேட்கிறாங்க, இப்பதான் பாத்தீங்க இல்லையா மணிகண்டன் கூட படிக்கக்கூடிய சில மாணவர்கள் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு, அவங்க கிட்ட எவ்வளவு விரோதமா இருக்காங்கன்னு பாத்தீங்க இல்லையா, அவனை அவங்க தனியாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்வதி வருத்தத்தோட சொல்ல, மணிகண்டனை போன்றவர்களை யாராலுமே தனியாக்க முடியாது. ஆனா அதுதான் அவங்களோட பலம். ஏன்னா இன்னும் அவனுக்கு நேரடியா நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. ஆனா அது எல்லா பிரச்சனைகளுமே அவனோட மகிமை எல்லாருக்கும் தெரியப்படுத்தத்தான் போகுது அப்படின்னு சிவன் சொன்னாலும் பார்வதி கொஞ்சம் வருத்தத்துலாம் இருக்காங்க. மணிகண்டன் மேல உனக்கு இப்ப கொஞ்ச நாள அன்பு அதிகமாயிருச்சு இல்ல அப்படின்னு கேக்குறாரு. பார்வதி சொல்றாங்க, நன்மையான விஷயங்கள் எங்க இருந்தாலும் ஒரு அம்மா அதை கண்டிப்பா விரும்பத்தான் செய்வா அப்படின்னு சொல்றாங்க. அது மணிகண்டன் கிட்ட நிறையவே இருக்கு இல்லையா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு நாரதர் திரும்ப வராரு. நாரதர் அங்க வரவும் சிவன் கேட்கிறாரு, என்ன விசேஷமா வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. உடனே 3 கண்களை கொண்டு நீங்க தெரிஞ்சுக்காத விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும், எங்கிட்ட இருக்க 2 கண்களை வச்சு நான் என்ன விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. உடனே பார்வதி கேட்கிறாங்க, நாரதருக்கு தெரியாதா கண்ணு முக்கியமா? ஆனா கண்கள் மூலமா நம்ம பாக்குற காட்சி தான், அதுவும் அகக்கண் மூலமா பாக்குற காட்சி, அதாவது அந்த தரிசனம் முனிவர்கள் எல்லாருக்குமே சுலபமா கிடைக்கக்கூடிய விஷயம் தானே. முனிவராகிய நாரதருக்கும் இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு மணிகண்டனும் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, கிருஷ்ணர் எப்படி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பூமியில அவதரிச்சாரோ அதே மாதிரி இங்க மணிகண்டனும் அவதரிச்சிருக்காரு. உலகத்தோட தர்மத்தை காப்பாத்துறதுக்காக அவதரிச்சிருக்கிற மணிகண்டனை பத்தி இனிமே நான் புகழ்ந்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? சகல மக்களும் அவரோட நாமத்தை புகழ்ந்து பாடக்கூடிய காலகட்டம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. அதை நீங்க அங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படின்னு சொல்ல அவர் தவத்துல உட்கார்ந்து இருக்கிறத திரும்ப காமிக்கிறாங்க. இங்க கண்ணன் முழிச்சிடறான். பக்கத்துல மணிகண்டன்ல எங்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடித்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.